எந்த சூழ்நிலையிலும் நீ முடங்கிடாத, எழும்பு. கர்த்தருடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்க கூடியது. பரிசுத்த வேதத்துல எபிரேயர் 4:12 வேதம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? ஜீவன் உள்ளதா. எப்படிப்பட்டதுங்க? எப்படிப்பட்டது? ஜீவன் உள்ளது. அவன் கேட்கிறான், ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறான். பிரசங்கம் முடிச்சோன்னு ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே, இதே கடல்ல, இதே எல்லையில நீ எந்த இடத்துல தோல்வியா போயிட்டு வந்தியோ அதே எல்லையில சற்று ஆழமா போய் வலையை வீசிட்டு வா. அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் தோத்து போனவன், ரொம்ப சோர்வா இருக்கிறேன். ஆனா உங்களுடைய வார்த்தையை நான் கேட்டேன்ல, உங்களுடைய வார்த்தை எனக்குள்ள என்னத்தை உண்டாக்கிருச்சு? உற்சாகத்தை உண்டாக்கிருச்சு, நம்பிக்கையை உண்டாக்கிருச்சு, மீண்டும் செயல்பட எனக்கு ஒரு தைரியத்தை கொடுச்சு. கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்க்கையில என்னத்தை கொடுக்கும்? கர்த்தருடைய சமூகம், தேவனுடைய வார்த்தை, தேவ மனுஷனுடைய பிரசங்கம் நமக்கு என்னத்தை கொடுக்கும்? தைரியத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. நம்பிக்கையை கொடுக்கும். ஹல்லேலூயா. மீண்டும் செயல்பட வைக்கும். ஹல்லேலூயா. நம்ம எழும்ப பண்ணும். ஹல்லேலூயா. எலும்பு எலும்பு என்ன எழும்ப பண்ணும். உன்னை முடங்கி இருக்காது, எழும்ப பண்ணும். பாருங்க. அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை, அவன் சொல்றான், உங்களுடைய வார்த்தையின்படி போறேன். நமக்கு தெரிஞ்ச பகுதி, உங்களுடைய வார்த்தையின்படி போறேன் ஆண்டவரே. அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில மீனாய் மாறிச்சு. வார்த்தை மாறுங்க. ஏன்னா அந்த வார்த்தை எப்படிப்பட்டது? யோவான் 1:1 போட்டிருக்கு, அந்த வார்த்தை மாம்சமாக மாறும், அந்த வார்த்தை பணமாக மாறும், அந்த வார்த்தை சுகமாக மாறும், அந்த வார்த்தை ஆரோக்கியமாக மாறும், அந்த வார்த்தை வெற்றியாக ஜெயமாக மாறும். அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தை நீ கேட்கக்கூடிய, நீ பெறக்கூடிய தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கையில உனக்கு தேவைப்படுகிற ஒரு காரியமாக மாறும். ஏன்னா அந்த வார்த்தைக்குள் ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அவன் திரும்பி வர்றான், படகு நிறைய மீன். இப்போ 7வது வசனம், கூட்டாளியெல்லாம் கூப்பிடுறான், வாங்க வாங்க வாங்க. முதல்ல இவங்க மற்றவங்க பார்க்கறாங்க என்பதற்காக அவன் நடிச்சான். ஏன்னா படகு காலி, கரையில வந்து எதை அலசிட்டு இருந்தானா? வலைய அலசருக்கு. வலையில என்னத்தை பிடிச்ச? ஒன்றும் பிடிக்கலையா? ஆனா அவன் எட்டி பார்த்தா காலி படகு. கேவலமா பார்க்க மாட்டானா? ஏதோ இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு, ஏதோ நான் சும்மா வரல, ஏதோ கொஞ்சம் பேதுரு கொஞ்சம் கிடைச்சிருக்கு, வலைய அலசிட்டு அவனும் அலசுறான். அவன் படகுல மீன் பிடிச்சா அலசுறான், நான் மீன் பிடிக்கல, நானும் அலசுறேன். ஏன்? பார்வைக்கு 4 பேர் பார்ப்பாங்களே, கேவலமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சில குறைவுகள் மற்றவங்க பார்த்தா அவமானமா இருக்குமே என்று அதை மூடுறதுக்கு சில மேக்கப் பண்ணியிருக்கலாம் பாருங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் ஒரு நன்மையை கொடுத்தா நீ மறைக்க முடியாது. சிலர் எட்டி பார்ப்பான். ஏன்னா பேதுருடைய படகு நிறைஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. அதை மறைக்க முடியல. தன் கூட்டாளியெல்லாம் கூப்பிடுறாங்க, பேதுரு எது கூப்பிடுறான், வாங்கயா, வலை இழுக்க முடியல. பார்க்கறான், இவ்வளோ மீனா. தேவன் தம்முடைய வார்த்தையின்படி உன் வாழ்க்கையில நடப்பிக்கக்கூடிய சில நன்மைகளை நீ மறைக்க முடியாது, அது வெளிப்படும். ஹல்லேலூயா. உனக்கு இல்லாதவைகளை நீ மறைக்கலாம், அதை நீ வேணா மேனேஜ் பண்ணலாம், என்ன நினைப்பாங்க சொல்லி. ஆனா தேவன் உனக்கு கொடுத்துட்டாருன்னா ஆண்டவர் அந்தரங்கத்துல பாப்பார் ஒழிய அந்த ரங்கத்துல கொடுக்க மாட்டார், வெளியரங்கமா தான் கொடுப்பா. ஹல்லேலூயா. மத்தேயு 6வது வசனத்துல பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லும்போது, அந்தரங்கத்துல பார்க்கிற தேவன் எப்படி தான் தருவாரா? வெளியரங்கமாய் தரக்கூடிய நல்ல தேவன். ஹல்லேலூயா. சோர்ந்து போன உனக்கு ஆண்டவர் எதை தராரா?